தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனங்கள் தேவ மாதாவை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இயேசுவின் தாய், நமக்கும் தாய். அன்னை மரியாவின் முழு விருப்பம் என்னவென்றால் கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றுவதே அன்னை மரியாவின் முழு விருப்பமாக இருந்தது. எனவேதான் மரியன்னை தன்னை தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்தார். இறை வார்த்தைகளின்படி நடைமுறையில் முதன்முறையில் வாழ்ந்து காட்டியவர்தான் அன்னை மரியாள். மரியன்னை எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படியே பணியாளர்களுக்கும் சொல்லி கொடுக்கும் முக்கிய தாயாக இருக்கிறார் என்பதை தேவ வார்த்தையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 5. அவருடைய தாய், எவருடைய தாய்? இயேசுவினுடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஆமேன். எனவே நாமும் இப்படி கீழ்ப்படிந்து வாழும்பொழுது அப்பாவின் பிள்ளைகள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே அன்னை மரியாவுக்கு மரியாதை தான் நாம் செய்கிறோம் என்பதில் வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வழிபாடு அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே என்பதை வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு இருக்கும் எந்த சபையும் பாழாக்கி போடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். எனவே நடைமுறையில் நாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து வாழ்ந்து காட்டும் பொழுது அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே வசனங்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.